Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல 5 क्वेश्चन பார்க்குறோம். இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, where is the World War II memorial located அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டாம் உலகப் போர் நினைவு சின்னம் எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு காரைக்கால்ல தான் இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் காரைக்கால் வந்து பிரெஞ்சோட கண்ட்ரோல்ல இருந்தாங்க. பிரெஞ்சு வந்து ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வாரா இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே காரைக்கால்ல ஒரு நினைவு சின்னத்தை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ காரைக்கால் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which company has withdrawn கோவிஷீல்டு வேக்சின் குளோபலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோவிஷீல்டு தடுப்பூசி சர்வதேச அளவில் வாபஸ் பெற்ற நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ராசெனகா அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான். இவங்களோட என்ன வேக்சின் பேர் வச்சிருப்பாங்கன்னா வேக்ஸ் ஜெவ்ரியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? வேக்ஸ் ஜெவ்ரியா அப்படிங்கிறதா இவங்க வச்ச பேரா இருக்கும். ஸோ இதை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்றது யாருன்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இதுக்கு கோவிஷீல்டு அப்படிங்கிற பேரை வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது, which country received the most money from its citizens abroad in 2022? அதாவது 2022 வெளிநாடுகளில் உள்ள தமது குடிமக்களிடம் இருந்து அதிக தொகை பெற்ற நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்க நம்ம குடும்பத்திலேயே வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு காசு அனுப்புறாங்க இல்லையா? அந்த மாதிரி அதிகமாக காசு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான். கிட்டத்தட்ட $111 பில்லியன் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்டர்நேஷனல் லெவலில் இது 100 பில்லியன் மார்க் தாண்டதே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? நமக்கு அடுத்து மெக்சிகோ இருக்காங்க, அவங்க $60 பில்லியன் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இதை அதை பத்தின டேட்டாஸை டிஎன்ஏல பார்ப்போம். ஸோ அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சோலார் பவர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் நாடுகளில் எந்த நாடு உலகின் 3வது பெரிய சூரிய சக்தி உற்பத்தியாளராக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா சைனா, இந்தியா தான் ஃபர்ஸ்ட், தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சைனா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா செகண்ட், இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இதோட டேட்டாஸ் எல்லாமே நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்தது, கூதாண்டவர் ஃபெஸ்டிவல் ரீசென்ட்லி நியூஸ் இஸ் செலிப்ரேட்டட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூதாண்டர் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கூவாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லேஜ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள்ஸ் வந்து இந்த இடத்துல இந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே நாள்லேயே திருமணம் ஆகிற நிகழ்வு, மறுபடியும் விதவை ஆகக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு எல்லாமே இந்த ஒரு ஃபெஸ்டிவலோட ரிலேட் ஆகி வரும். ஓகேங்களா? திருநங்கைகள் அதிகமாக இந்த ஃபெஸ்டிவலில் பங்கேற்றுவாங்க. ஸோ கூதாண்டவர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் தான் நடக்குது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 क्वेश्चन பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 क्वेश्चन மீட் பண்ணலாம். தேங்க்யூ.